முதல்வரின் பேரன் மகன் என்ற ஆணவம் உதயநிதியிடம் உள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சித்துள்ளார். பெண்களை பற்றி யார் தவறாக பேசினாலும் நடவடிக்கை பாயும் என எச்சரித்த அவர், பெண் ஏன் அடிமையானால் என்ற பெரியாரின் புத்தகத்தை உதயநிதிக்கு தர வேண்டும் என்றார். பெண் ஏன் அடிமையானால் புக்கை எடுத்து உதயநிதிக்கு புக்கை கொடுக்கணும். அந்த சிந்தனை இருக்குல்ல, அந்த ஒரு பிறப்பால் ஒரு சிந்தனை இருக்குல்ல திரு உதயநிதி அவர்களுக்கு. எங்க தாத்தா கலைஞர் முன்னாள் முதலமைச்சர், எங்க அப்பா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், எங்க அப்பா முன்னாள் முதலமைச்சரா இருந்ததுனால இன்னைக்கு என்ன பட்டாபிஷேகம் பண்ணி எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்து வச்சிருக்க அந்த திமிர் இருக்குல்ல, அந்த திமிர் தான் பிறப்பால் உருவாக்கப்பட்டது. அந்த பிறப்பால் உருவாக்கப்பட்ட ஆணவம் தான் இன்றைக்கு 57 எம்எல்ஏவோட உங்களை உட்கார வச்சு 26 கட்சி கூட்டணியை உருவாக்கி ஒவ்வொரு தொகுதியில் 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி 75 வருஷ பாரம்பரிய கட்சிய உங்களுடைய ஆணவத்தால் இன்னைக்கு உங்களை உட்கார வச்சிருக்கார் திரு மு க ஸ்டாலின் அவர்களை. இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு உங்களுடைய ஆணவம். திரு சி ஜோசப் விஜய் அண்ணன் எங்கள் நான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பெண்களை நோக்கி விமர்சிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். இது ஏன்னா ஒருத்தருக்கான மிரட்டலோ பழிவாங்கலோ கிடையாது. இந்த கலாச்சாரத்தை தூக்கி எறியணும். ஒரு பெண் அரசியல் வரக்கூடாதா? ஒரு பெண் நிருபரா வரக்கூடாதா? பத்திரிகையுள்ள வரக்கூடாதா? ஏன் உங்களை பார்த்து கொஸ்டின் கேட்கக்கூடாதா? கேட்கிற கேள்வியை விட்டுட்டு அவங்கள உடலையும் அவர்களோட உறவையும் சுக்குனராக கூடிய செயலை செய்யறதா திமுக. அப்ப அண்ணா பேசிய சமூக நீதியும் மாநில சுயாட்சியும் தூக்கி எறிஞ்சு இன்னைக்கு ஆபாச நீதியாக ஒரு எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இனிமேல் அவர் ஆபாச நீதி தான் கூப்பிடணும், உதயநிதி கிடையாது.